உங்களோட வாழ்க்கையில் எந்த பகுதி தலைமுடி இழந்ததால தலைகீழாக மாறுச்சு? முடியினால என்னுடைய முதல் மனம் விவாகரத்தே ஆயிடுச்சு. முதல் மனைவி விவாகரத்து பண்ணிட்டாங்க. விவாகரத்தே முடி வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அவங்களே சொன்னாங்களா இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நானே தெரிஞ்சுக்கிட்டேன் சார். முடி இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் தப்ப முடி எப்படி இருந்துச்சு? நல்லா நிறையா இருக்கும் சார். சிலிப்பிட்டு தான் போவேன் முடிய. ஓகே, அதுக்குள்ளே எப்படி சார் இப்படி ஆச்சு? அது மன உளைச்சல், நிறைய தொழில் சம்மந்தப்பட்டது, கசப்பான சம்பவங்கள், ஸ்ட்ரெஸ்னால முடி வந்து சுயநினைவு தப்பிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அவர் கொடுத்த மாத்திரைனால மூணாவது நாள்லேயே வந்து முடி எல்லாமே கொட்டி போச்சு. 3வது நாள்லேவா? ஆமாம், அவ்வளோ பவர்ஃபுல்லான மாத்திரை சார். ஆக்சுவலாக ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஒரு முடி இல்லைங்கிறத ஒரு காரணமாக வச்சு விவாகரத்து பண்ணணும். ஓகே, பட் நீங்கள் வேறு திருப்பி மறுமணம் பண்ணுறதுக்கு ஏதாவது யோசிச்சிங்களா? நான் பண்ணேன் சார். வைராகியம் வச்சேன். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு நான் வைராகியமாக என்னை தேடி ஒரு பொண்ணு வந்தேன். நான் கல்யாணம் பண்ண உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான். அவன் கல்யாணம் பண்ணா என்ன, இன்றைக்கி அந்த பொண்ணு வந்ததுனால நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஓ சூப்பர். ஓகே, அவங்க அந்த பிரச்சனை சொன்னீங்களா? இந்த தலைமுடி இல்லாதனால தான் என்னோட முதல் மனைவி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது? ஆமாம், அவங்களுக்கு தெரியும் சார். ஓ, எனக்கு முடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கூட இருந்தாலே போதும். நீங்கள் மூளை தான் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கணும். முடி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணவே கூடாதுன்னு சொன்னேன். ஓகே. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்து நான் நிறைய மேலும் முன்னேற ஆரம்பித்தேன் சார். ஸோ நவ் யூ ஆர் ஹாப்பிலி மேரிட்? சார், ஐம் வெரி ஹாப்பி சார். சூப்பர். ஓகே, குட். ஓகே, நல்லது. ஓகே, வேறு சூப்பர். வேறு உங்களோட வாழ்க்கையில் எந்த பகுதி தலைமுடி இல்லாதனால தலைகீழாக மாறுச்சு? ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் முடி கொட்ட ஆரம்பிச்சிது. ஓகே, ஒரு 25 அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் லைஃப்பில் எந்த பார்ட் தலைகீழாக மாறுச்சு? அதாவது எப்படின்னா பொண்ணு கிடைக்கல. ஸோ லுக்கு வந்து ஒரு 100% ஒர்க் செய்யும் ஒரு மேரேஜ் அப்படிங்கிற டாபிக் வரும்போது. ஸோ யங் ஏஜ்லேயே வந்து நான் கொஞ்சம் எல்டராக தெரிய ஆரம்பித்தேன். இப்போ 25 வரும்போது எனக்கு எல்லாம் கேட்கும்போது கெஸ் பண்ணால் உங்களுக்கு 30-35 அப்படின்வாங்க. ஸோ ப்ரொஃபைல்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வரும் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி எனக்கு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சில பேர் வந்து நார்மலாக கலாய்க்கிறது அந்த மாதிரி இருக்கும். எனக்கு பேசிக்கலி வந்து ஹெரிடிட்டி வேறு இருக்குது, அப்பாவோட பரம்பரை அது மாதிரி. அதனால் லீஸ் பாதர். பட் இருந்தாலும் இந்த ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து தெரியுமா, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ப்ரொஃபைல்ஸ் அனுப்புகிறோம் மேரேஜுக்கு, அவங்க ரிஜெக்ஷன் வந்து நான் நல்ல எஜுகேஷனாக இருந்தாலும் ஒரு நல்ல ஜாப்ல இருந்தாலும் பட் அப்பியரன்ஸ் வரும்போது அது ஒரு மேட்டர். எவ்வளோ நாள் உங்களுக்கு பொண்ணு கிடைக்காம இருந்துச்சு சார்? இப்போ வரைக்கும் பொண்ணு கிடைக்கல உங்களுக்கு? எப்போ இருந்து தேடுறீங்க? மேரேஜ் ஏஜ் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் தேடிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, உங்கள் வயசு என்ன சார்? கெஸ் பண்ணுங்க. இந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வர விரும்பல சார். நான் Okay, சொல்லி I'm 40. மனசு கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஐ எம் 40. 40? எஸ். ஓகே, எவ்வளோ வயசுல தேடுறீங்க? ஃப்ரம் 25. 25 வயசுலேருந்தா? 25, 26 அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸ் நானும் வந்து ஒரு 30-35 அப்புறம் ஜஸ்ட் லெஃப்ட் நாட் எனஃப். 25னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து என்ன 15 வருஷம் ஆச்சு? நான் 15 வருஷமாக இந்த கெட்டப் நான் மாற்றிட்டேன். நான் ரீசன் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு குழந்தை என்ன அங்கிள் சொல்லலாம், ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு அங்கிள் சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாவது இந்த ஏஜ் ஆஃப் 30 அந்த டைமில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் வேண்டான்னு வரது இருந்துச்சு. நானும் வந்து அது அப்படியே விட்டாச்சு, அவ்வளோதான். சரி, ஆஃப்டர் 30க்கு மேலே இட்ஸ் யூ டோன்ட் ஹேவ் அ மார்க்கெட் வேல்யூ, அது மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இன்கேஸ் மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம், அக்செப்ட் பண்ணால் எல்லாத்தையும் பாயிண்ட். ஓகே.